சிக்கன் குழம்பு வந்து நம்ம எல்லாருமே பண்ணுவோம். ஆனால் ஒரு தடவை இதே மெத்தடில் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா அடிக்கட்டியான ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். சிக்கன் குழம்பு வந்து நல்லெண்ணெயில் பண்ணுறப்போ அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு அப்படியே மாற்றி கொடுக்கும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் பட்டை, அன்னாச்சிப்பூ, கிராம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துக்கட்டும். பொரிஞ்சு வர நேரத்தில் 2 வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சிக்கன் குழம்போட டேஸ்ட்டே நம்ம அந்த வெங்காயம் வதக்கிறதுல தான் இருக்குது. வெங்காயம் வந்து நேராக வதக்காமல் அடுத்தடுத்து எல்லா பொருளையும் சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம வந்து சிக்கன் குழம்பு வந்து அந்த பர்ஃபெக்டாக அப்படி நம்மளுக்கு கிடைக்காது. அதனால வெங்காயம் ஒரு லைட் ப்ரௌன் ஆகிற வரை வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம அடுத்தது எந்த பொருள்னாலும் நம்ம இதில் சேர்த்துக்கணும். இப்போ வந்து சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சதை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போய் வந்துக்கட்டும். அடுத்ததாக இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலரில் ஆகி வந்துருச்சு. அப்போ மட்டும் தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு உங்களுக்கு சீக்கிரமாக தக்காளி வந்து வெந்து வந்துடும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதோடையும் பச்சை ஸ்மெல் போய் வந்துக்கட்டும். அடுத்ததாக க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை இப்போ நம்மளுக்கு இது கூட சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் மட்டுமே தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்குறப்ப எப்போயுமே நம்ம சிக்கனில் சுடு தண்ணி தான் எப்போயுமே கண்டிப்பாக சேர்க்கணும். இல்லாட்டி பச்சை தண்ணி வந்து எப்போயுமே ஊற்றிடாதீங்க. நம்மளோட அந்த டேஸ்ட்டே போயிடும். இப்போ வந்து குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா வேணுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மனம் கொடுக்கும். இப்போது அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலா எல்லாமே நல்லாவே அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் வந்துக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே சிக்கன்லேருந்தே கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும். லைட்டாக இப்போ வந்து நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுடலாம். இப்போ வந்து சின்னதாக அதிலேருந்தே கொஞ்சமாக தண்ணி அப்படியே வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கரம் மசாலாவும் கொஞ்சோண்டு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் சேர்த்து இதை அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 5-6 நிமிஷம் வரை அப்படியே மூடி வச்சு நம்ம இதை லோ ஃப்ளேமில் போட்டு அப்படியே வேக வைக்க போகிறோம். இப்படி பண்ணுறப்ப என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த மசாலா எல்லாமே நல்லா சூப்பராக அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கிரும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் இப்படி பண்ணுறது. இப்போ வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம வந்து இதுக்கு வந்து கொதிக்க வச்ச தண்ணி தான் கண்டிப்பாக சேர்க்கணும். பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ நான் இங்கே ஊற்ற போகிறது ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். நம்ம சாதாரண டீ குடிக்கிற கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி. இந்த தண்ணி வந்து இந்த அளவு ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஓவராக லூஸாகவும் ஆகாது. ரொம்ப லூஸாக்கிட்டிங்கன்னா அது வந்து அதுக்கப்புறம் கொதித்து அந்த கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் 2 கிளாஸ் அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரம் அப்படியே அடுப்பில் போட்டு கொதிக்க விட்டு டைம் வேஸ்ட் பண்ணுங்கிற அவசியமுமே கிடையாது. அதனால் எப்போயுமே தண்ணி வந்து பார்த்து அளவாக ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப கூட ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிக்கன் குழம்போட டேஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்து அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து கொதி வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கொதி வந்துருச்சு. நல்ல குழம்பு வந்து திக்காகவும் இருக்குது பாருங்கள்.
இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா தேங்காய் பாலும் சேர்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி விட்டும் சேர்க்கலாம், தேங்காய் பாலாக கூட சேர்க்கலாம். இந்த மாதிரி குழம்புக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டா தான் சூப்பராக இருக்கும். இது இப்போ நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் குழம்பு கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு. பாய்.